பல கெட்டப் எதிரிகள் முதல்வர் குற்றச்சாட்டின் அர்த்தம் என்ன? திரு சையது ஹஃபீஸ் இணைந்திருக்கிறார். பல கெட்டப் போடும் எதிரிகள் அப்படின்றாரு. அதில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு அதிமுக எதிரி, மத்திய அளவில் பாஜக எதிரி. முதலமைச்சர் யாரை சொல்கிறாரு? ஸ்பெசிஃபையாக சொல்லியிருந்தா இன்னும் புரிஞ்சிருக்கும். எல்லாரையும் ஒரே தட்டில் கொண்டு வர மாதிரி தெரியுது. இல்லை, வரும்போது ராஜ்மோகன் அவர்களுடைய இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நான் அதுக்கு பதில் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இதில் நம்ம யாரை எதிரி அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. நான் அதுதான் சொன்னேன். இன்றைக்கி பெரியார் தான் இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு கருத்தியலாக நிற்கிறார். பெரியாருன்ற ஒரு நபரை விட்டுருங்க. பெரியார் பேசின சமூக நீதி, அந்த கருத்தியலே ஆபத்துன்னு ஒருத்தர் பேசும்போது இங்கே அதை யார் எதிர்க்கிறா? பாஜக தான் எதிர்க்கிறது. பெரியாரை யார் எதிர்த்துட்டு இருக்கா? இவ்வளோ நாளாக பாஜக எதிர்க்குது. அந்த பெரியார் எதிர்ப்பில் யார் யாரெல்லாம் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கா? அப்போ எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்ற ஒரு வியாக்கியானம் பேசினாலும் கலை யதார்த்தம் என்னன்னு மக்களுக்கு தெரியும். அப்போது எல்லாத்துக்கும் இப்போ இவங்க எப்போ ஜஸ்டிஃபை பண்ணணும்னு இவங்க முடிவு எடுத்துப்பாங்களாம். ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் ஒரு அறிக்கைக்கும் ரியாக்ட் பண்ணணும். அப்படி ரியாக்ட் பண்ணலைன்னா எங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இது எப்படி ஏற்றுக்கிறது? இது நியாயமான ஒரு வாதமாக இருக்க முடியுமா? நீங்கள் எப்போ அறிக்கை விடுவீங்க, எப்போ ஒரு விஷயத்துக்கு அட்ரஸ் பண்ணணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. சீமான் அப்படி பேசினாலும் நாங்கள் பேச மாட்டோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் உடனே ஸ்டாண்ட் எடுத்து எல்லாரும் ரியாக்ட் பண்ணணும் இல்லை. நாங்கள் ஜனநாயக ரீதியாக எல்லாரையும் மதிக்கிறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால தான் ஒரு தலைப்பு வச்சாலும் டிராஃபிக் மத்தியில் ஓடி இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை மதிக்கணுன்றதுனால கலந்துக்கிட்டு எல்லாருடையும் கருத்து பரிமாற்றம் அது நடக்குது. இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு கட்டமைப்பு என்னன்றது தெரிஞ்சவங்களுக்கு கூட்டாட்சினா என்ன, கூட்டணி ஆட்சி என்னன்றது தெரியும். கூட்டாட்சின்றது மாநிலங்களுடைய குரலை ஏற்றுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு அரசு வேணும்ன்றது கூட்டாட்சி. கூட்டணி ஆட்சின்றது வேற. அடிப்படையில் ரெண்டுமே வேறு. நாங்கள் ஒன்றியத்தில் கேட்கறது, அண்ணா முழங்கியது கூட்டாட்சி தத்துவமோ சுயாட்சி தத்துவமோ. மாநிலத்தில் சுயாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி. கூட்டாட்சின்றது கூட்டணியோடு தான் இருக்கணும்னு இல்லை. என்னைக்கு முதல்ல கூட்டணி ஆட்சியில் நாங்கள் அங்கம் வகித்தோம்? 69ல் தொடர்ந்தோம். அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சின்றது ரொம்ப மாநிலத்தில் சொல்றீங்க இல்ல, ஒன்றியத்தில் சொல்றேன். ஒன்றியத்தில் 2004ல் இருந்தீங்க. அதுதாங்க அண்ணா என்னைக்கு 69ல் வச்சாரு. அப்ப அந்த சூழல் வரும்போது கூட்டணி ஆட்சின்னு பேசுறோம். கூட்டாட்சின்றது தான் அடிப்படையான விஷயம். அது ரெண்டுமே வேறன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். கூட்டாட்சின்றது மாநிலத்துடைய குரல். இங்க கூட்டணி ஆட்சியை பற்றி எங்க கூட்டணியில இருக்கிறவங்களே பேச மாட்டேன்றாங்க. அவங்களே கூட்டணி ஆட்சியை பத்தி பேசல. ஆனா வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திமுக கூட்டணி ஆட்சிக்குள்ள வரணும்ன்ற இந்த அரசியல் இருக்குல்ல, இதுதான் ஆபத்தானது. அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கூட்டாட்சி சிதைஞ்சிச்சுன்னா, பெரியாரியம் சிதைச்சிச்சுன்னா தமிழ்நாடு யூபி போல பீகார் போல ஆகும். அந்த விஷயத்துல மௌனம் காத்துக்கிட்டு அதுல நான் கருத்து சொல்ல மாட்டேன், ஆனா திமுக கருத்து சொல்லணும். என்னைக்குமே கூத்தாடிகள்னு திமுக அபிஷியல் ஸ்டாண்ட யாரையும் சொன்னது கிடையாது. அப்படி சொல்லாதத நாங்க சொன்னோம். யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. திமுக நிலைப்பாடுன்றது அரசியலுக்குள்ள யார் வேணாலும் வரலாம். இவங்கள மாதிரி ஒரு தரப்புல வாரிசு அரசியல்னு சொல்லிக்கிட்டு நீங்க வாரிசு அரசியலுக்கான டெபினிஷனே சொல்லாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ முதல்வர் ஆனவங்களையும் வாரிசு அரசியல்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, அது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற மாதிரி. சரி, ராஜ்மோகன் தான் கேட்டிருக்கீங்கன்னு புரியுது. கொள்கை தலைவர் பெரியார் எதிர்க்கிறாங்க. இதுல மௌனம் காத்தா, உங்களுடைய கொள்கை தலைவர் மௌனம் காத்தா அப்ப என்ன பொருள்? இதை பலமுறை நம்ம டிவி உட்பட பல விஷயங்களில் நாம் சொல்லியிருக்கிறோம். பெரியார் எங்கள் கொள்கை தலைவர், அவரின் மீது விரல் நீட்டக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்வினை ஆற்றணும், அறிக்கை தரணும்னு எந்த தரப்பு எதிர்பார்க்குதோ அந்த வலைவிரிப்பில் நாங்கள் சிக்கிட்டா எங்களுடைய பிரதான எதிரி நாங்கள் 2 பேரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து நாங்கள் மடைமாற்றம் செய்யப்படும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல இக்னோர் பண்ணுவது தான், இந்த ஸ்டாண்ட் தான் கரெக்ட் இப்போ இருக்கு இந்த நிலைக்கு. ஆனா பிரசாந்த் கிஷோரை பத்தி சீமான் சொல்றப்போ அதுக்கு திரு சம்பத்குமார் அறிக்கை பிரசாந்த் கிஷோர் பத்தி சொன்னா நாங்க எங்க அறிக்கை விடுறோம்? அவர் எங்க தலைவரை பத்தி சொல்றாரு. இல்ல, அது பண கொழுப்புனாரு, அது தவறு. அதனால அறிக்கை விட்டோம். கேக்குறாங்க டாக்டரோட கேள்வி. பிரசாந்த் கிஷோருக்கு நீங்க அறிக்கை விடுறீங்க, பெரியார் திட்டினா அறிக்கை விட மாட்டீங்க. பிரசாந்த் கிஷோர் இல்லைங்க, எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் எங்களுக்கு தலைவர் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் தலைவர் தான், தலைமையை சொல்றது தான். நாளைக்கு தலைவருக்கு எதிராகவோ தலைமைக்கு எதிராகவோ இவங்க சோ கால்டு இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய யாராவது செயல்பட்டா மிக கடுமையா அந்த பரிசரி நாங்க தான் உடைப்போம். இப்ப இங்க வாங்க, பெரியாருக்கு வாங்க. பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் பேசிய பெண்ணுரிமை சார்ந்த விஷயங்களை எல்லாம் அரசியல் மையப்படுத்தி நம்முடைய தொண்டர்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணி உட்கட்சி உள்ளார தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. நான் இன்னொன்னு ஒரு விஷயத்தை வைக்கிறேன். எங்க தாவேக தலைமை அலுவலகத்துக்குள்ளார தந்தை பெரியாருக்கு நாங்க செலவு வச்சிருக்கிறோம். அண்ணா அறிவாலயம் உள்ள தந்தை பெரியாருக்கு சிலை ஏன் இல்லை?
தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களில் அண்ணல் அம்பேத்கருக்கு சிலைகள் எழுப்புனாங்க. அம்பேத்கர் இறந்து பல ஆண்டுகள் தந்தை பெரியார் வாழ்ந்தார். அவர் இறந்து பல ஆண்டுகளுக்கு ஈரோட்டுக்குள்ளார ஒரு அண்ணல் அம்பேத்கர் சிலையை வைக்க விடல. ஒரு ஆதிக்க சக்தி மனப்பான்மை, ஒரு சாதிய மனப்பான்மை எல்லா கட்சியிலும் இருக்கும். ஆனா மண்ணுக்கான நீதி, சமூக நீதி பேசக்கூடிய இந்த இடத்துல ஏன் அவங்களுடைய அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பெரியார் சிலை இல்லை? இனிமேலாவது வைங்கன்றோம். இல்ல அப்போ அண்ணன் சொன்னார் பாருங்க, விஜயை எதிர்த்தா அறிக்கை வரும், ஆனா பெரியாரை எதிர்த்தா அறிக்கையை விட மாட்டோம், அந்த ட்ராப்ல வர மாட்டோம். அந்த அறிக்கை விஜய் அப்படி சொல்லல. இல்ல அவரே அது ஒரு கிளாரிஃபை பண்றாரு. இப்போ அதுல ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தா அது நாம் தமிழருக்கான ஃபோக்கஸ் இல்ல. நாம் தமிழருக்கான ஃபோக்கஸ். அப்ப விஜய் திட்டறப்ப யாருக்கான ஃபோக்கஸ்? விஜய் திட்டப்ப அறிக்கை வர்றப்ப தளபதியை திட்டப்ப தளபதிக்கு இருந்து அறிக்கை வரல. இல்ல இல்ல எங்க கொள்கை பரப்பு இணை செயலாளர் அதற்கு ஏற்றாத்தினார். இருங்க பொறுமையா. அதே தான் சொல்றேன். அதே ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கிற நீங்க ஏன் சீமானை கண்டிச்சு விட மாட்டேன்றீங்க? அப்ப விஜய் பெரியாரை விட விஜய்க்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு இயக்கமா நீங்க இருக்கிறப்ப நீங்க அதை தான் நான் சொல்றேன். எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதோ, எந்த நேரத்தில் யார் யாருக்கு ரியாக்ட் பண்ணணும்னு இருக்குதோ, அந்த மாதிரி ஒரு கட்சிக்கும் இருக்கும். அது ரியாக்ட் பண்ணாதனாலேயே நாங்க ஜனநாயகத்தை மதிக்கல, நாங்க இதை பண்ணலன்னு ஒரு பிம்பத்தை போடுறோம். கூத்தாடி எங்களுடைய கருத்தை சொல்லி நீங்க சொன்னது கரெக்ட் வேலிட். அவர் ஆலோசனை திரும்ப மறுப்பு தெரிவிச்சார், வருத்தத்தை தெரிவித்தார். அந்த பாயிண்ட கடந்து வந்து நோட்டட் சார். சிம்பிள் क्वेश्चन. பெரியாருக்கு ஏன் அண்ணா அறிவாலயத்தில் சிலையில எப்ப வைப்பீங்க? இல்ல இல்ல அதாவது பெரியாருக்கு ஏன் சிலை வைக்கல, எப்ப வைப்பீங்கன்றது அடுத்தது. இன்னைக்கு யாருமே பெரியாரை தாக்கல. தாக்கும் போது மௌனம் காத்துட்டு விஜய தாக்குனோனே நாங்க களத்துக்கு வருவோம். நாங்க அம்பேத்கர் டிபேட் இங்க சுருக்கிற வேண்டாம். அதாவது தலைப்புல இருந்து மாத்தி நீங்க கேட்டது நான் நிகழ்காலத்துல ஒரு விஷயத்தை பேசுறேன். சரி சையத் ஹபீஸ், ஓகே இங்க சுருக்கிற வேண்டாம். விஜயை கண்டிச்சு யாராவது பேசினா அறிக்கை வரும். பெரியாரை பத்தி பேசினா கொள்கை தலைவரா இருந்தாலுமே நாங்க வாய் திறக்க மாட்டோம்ன்றது ஆபத்து. அத கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க பைனரியா பதில் சொல்லலன்னு எங்க மீது குற்றச்சாட்டு வச்சிட்டு நாங்க கேக்குற ஒரு குற்றச்சாட்டுக்கு பைனரி இல்லாம மறுவாதம் வைக்கிறீங்க. அப்ப இது யாருடைய பழக்கம்னா தாம் தமிழருடைய பழக்கம். அந்த பழக்கத்தை தாவேகா பண்றப்ப நீங்க பல முகமுடிகளை மாற்றிக்கொண்டு திமுக திருப்பங்கூர் மணிகண்டன் சீமான் நாம் தமிழர் அதிமுக எதிர்க்கிறது இல்ல, தாவேகாவையும் எதிர்க்கிறதுல அவர் ஒன்றும் எங்கள் எதிரி இல்லை அப்படின்றாங்க. பாஜக கடுமையாக பாஜகவை எதிர்க்க மாட்டீங்கன்னு திமுகவே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த சந்தேக வலையெல்லாம் அதிமுக மேலே விழாம இருக்குன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கிறது இல்லைங்க, யூசிகா இருக்கிறது இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது இல்லை, அதிமுக இருக்கிறது இல்லை. கூட்டம் வருமா? அப்படி அல்ல. திமுக அதிமுக ஆளுநர் எதிரி என்றைக்கும் சேராது. இப்ப நம்ம மரியாதை சொன்னார் மாநில சுயாட்சி பற்றி. இதே திமுக நீங்க திமுக மத்திய எத்தனை ஆண்டுகளும் ஆட்சி இருக்கீங்க. எப்ப வேணாலும் இந்த சுயாட்சி இருந்து சரியா பேசி சொல்றீங்களா? கவர்னர் நீங்க பேசுறீங்களா? பேசுறீங்க. அப்ப எதுவுமே நல்ல மாதிரி. ஆனா அந்திரிதாஸ் ஒரு போகிற ஒரு வார்த்தை சொன்னார், பழைய செய்தி சொன்னார். இப்ப நீங்க சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் பாருங்க. ஈழத்துல 1.5 லட்சம் பேர் கொன்று குச்சா திமுகன்னு சொன்னீங்க. அதே மாதிரி பிரபாகருடைய தாயாரை சிகிச்சைக்கு அனுமதிக்க முடியலன்னு சொல்லி அவ்வளவு வைகோ அழுதாரு. அது மாதிரி அண்ணாவுடைய கொள்கைகளை குளிவாண்டி பொறுத்தவரை திமுக, குறிப்பா ஸ்டாலின் சொன்னீங்க. அப்ப இதெல்லாம் என்னாச்சுங்க? இப்போ நீங்க பழச அதிமுக சொன்னீங்கன்னா திமுக நீங்க சொல்ல என்னாச்சு? அப்ப எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய பதவிக்காக மட்டும்தான் கூட்டணி ஒழிய கொள்கை கோட்பாடு எல்லாம் என்பதில் கம்பக்த தவறான பொய்யான சிந்தா. இப்போ அதிமுக பெரியாரை விமர்சிக்கிற போது ஆதரிச்சுங்களா? இதே அண்ணா குறித்து எந்த அளவுக்கு எதிர்த்தீங்க கேக்குறாங்க சார். எந்த அளவுக்கு எதிர்த்தீங்க? திமுக அமைதியா இருந்தது. அண்ணா தொலைக்காட்சி திமுக அமைதியா கண்டுக்கவே இல்லையே. அப்போ என்ன நோக்கம்னா அதிமுக சதாகாலமும் பிஜேபி பேசணும், திமுக குறைய பேசக்கூடாது. திமுக செய்யக்கூடிய தவறுகளை பாருங்க. 260 பாலியல் பிரச்சனை ஒரே மாசம் வந்திருக்குது. இதை குறித்து அதிமுக பேசிவிட்டால் மறைப்பதற்கு கவர்னர் வந்துருவாரு, பிஜேபி ஏதாவது பிரச்சனை வந்துருங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை மறந்துவிட செய்வதற்கு அனைத்து முயற்சியும் திமுக செய்கிறது. இல்ல சார், சட்டம் ஒழுங்கு பேசுவோம். இதை தாண்டி ஆளுநர் பண்றதை உச்ச நீதிமன்றமே கண்டிக்குது. இதை தாண்டி நிதி கொடுக்காதது பெரிய விஷயம். அதெல்லாம் நம்ம மறந்துட முடியுமா சார்? உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, மத்திய அரசு பேசி பண்ணுங்க. அதிமுக ஆட்சி நீங்க வாங்கி கொடுத்தீங்க, 11 மருத்துவர்கள் நீங்க வாங்கி கொடுத்தீங்க. ஒவ்வொன்றையும் அதிமுக. அப்ப அதிமுக மத்திய அரசு இணங்கி போறவோ என்ன சொன்னீங்க? அடிமை சொன்னீங்களா?
அப்ப அந்த அடிமை பண்ண போறீங்களா, பண்ணானுங்கிறீங்களா? அதுவல்ல அதிமுகவுக்கு தேவை மத்திய அரசு மாநில அரசு இணக்கம். எம்ஜிஆர் காலத்துல இருந்து அப்படித்தான் பின்பற்றாங்க. ஆனா திமுக சண்டை போக தெரியுங்களா, மீண்டும் மீண்டும் சிறுபான்மை வாக்களை அள்ளுவதற்காக செய்யக்கூடிய மோசடி அரசியல்.